ஆந்திராவில் ஃபேமஸான தக்காளி பருப்பு செய்ய போகிறோம். பருப்பு 100 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன், கழுவி. துவரம் பருப்பு இதை குக்கரில் சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் புளி போட்டுக்கிடுங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிடலாம். நல்லா கலந்துக்கிடுங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. இனி தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிடுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கிடுங்க. 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி பருப்பை மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கிடலாம். நல்லா தாளிச்சாச்சு. கடைஞ்ச பருப்பு கூட சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. இந்த பருப்பு நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க, இல்லை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆந்திரா ஸ்டைலில் தக்காளி பருப்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.